அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. விழிப்புணர்வுனா என்ன? இந்த விழிப்புணர்வை பற்றி சொல்லாத ஆன்மீகவாதிகளே கிடையாது. யாரை கேட்டாலும் விழிப்புணர்வு, எதை கேட்டாலும் விழிப்புணர்வு. ஆனால் யாருமே என்ன கேட்கறது இல்லைன்னா, அப்படின்னா என்னங்க? விழிப்புணர்வோடு இருங்கள். சரி, விழிப்புணர்வோடு இருந்துக்கலாம் அப்படிமா. ஆனால் அது என்னன்னே தெரியாது. விழிப்புணர்வோடு இருங்கள், தியானத்தில் விழிப்புணர்வோடு இருங்கள், உங்கள் வாழ்க்கையை விழிப்புணர்வோடு வாழுங்கள், எல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு வந்துடுவோம். வெளியே வந்து கேட்பான், ஆமாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நல்லா பேசினாரு, ஆனால் அது விழிப்புணர்வுனா என்னன்னு புரியலையே அப்படின்னு. அப்போது விழிப்புணர்வுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நமக்கு விழிப்புணர்வுனா என்ன சொல்லித்தரப்படுது அப்படின்னா, தியானம் செய்யும்போது நீங்கள் உங்களுக்குள் ஏதோ ஒரு ஒளி தெரிவது, இல்லை ஏதோ ஒரு காட்சி தெரிவது, அப்போ நீங்கள் விழிப்பாக இருக்கிறீங்க. அல்ல உங்களுக்கு நீங்கள் எப்போ நாளைக்கு நடக்க போகிற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வர்றது, இதுக்கு பேரெல்லாம் விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதற்கும் விழிப்புணர்வுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படின்னா விழிப்புணர்வுனா என்ன? விழிப்புணர்வு அப்படின்னா, இப்போ நாம் என்ன கண்ணை மூடிட்டு நான் விழிப்புணர்வாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பொய். கண்களை மூடிக்கொண்டு ஒருவர் விழிப்புணர்வு அடைய முடியாது. விழிப்புனாலே திறக்கிறது தானே. நீங்கள் மூடிட்டு எப்படி திறந்துருச்சுன்னு சொல்லுவீங்க? எனவே கண்களை மூடிக்கொண்டு ஒருவர் விழிப்புணர்வை அடைந்து விட்டேன் என்று சொல்வது பொய். அப்படியானால் விழிப்புணர்வுடைய நிலை என்ன? விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லப்படுறது அந்த வார்த்தையை பாருங்க, 2 வார்த்தைகளினுடைய இணைப்பு. விழிப்பு, உணர்வு. விழிப்பு அப்படிங்கிற சாதாரண விழிப்பு அப்படிங்கிறது வெளிநோக்கியது. உணர்வு என்பது உள்நோக்கியது. அதாவது விழிப்பு அப்படிங்கிற நீங்கள் பார்க்குற அந்த விஷயம் வெளியே இருக்கு, உணர்வு அப்படிங்கிற விஷயம் உள்ள இருக்கு. இப்போ சிக்கல் பாருங்க, 2 பிரிவாக இருக்கு. இந்த மொத்த விஷயமே 2ஆ பிரிஞ்சிருக்கு. எப்படி பிரிஞ்சிருக்குன்னா, ஒன்று வெளிப்பகுதியிலும் இன்னொன்று உள்பகுதியிலும் இருக்கிறது. இயற்கை பாருங்க, மனித குலத்தை 2ஆ பிரித்து வச்சிருக்கு. ஒன்று ஆண், இன்னொன்று பெண். ஏன் ஒட்டுமொத்தமாக ஆணாவே வச்சிருக்கலாம்ல, ஒட்டுமொத்தமாக பெண்ணாவே வச்சிருக்கலாம்ல, ஏன் 2ஆ பிரித்து வச்சிருக்கு? ஏனென்றால் ஏதாவது ஒன்று அழியும் போது அந்த இன்னொன்றை வைத்துக்கொண்டு அந்த அழிந்து போன இனத்தை உருவாக்க முடியும். அதனால தான் விழிப்பு வைத்துக்கொண்டு இப்போ இந்த விழிப்புணர்வை 2ஆ வச்சிருக்கு. பாதி வெளியையும் பாதி உள்ளேயும் வச்சிருக்கு. உள்ள இருக்கிற உணர்வு சில நேரங்களில் மறந்து போச்சுன்னா வெளியே இருக்கிற விஷயங்களை கொண்டு நினைவுபடுத்தி கொள்ளலாம். ஒருவேளை வெளியே இருக்கிற உலகம் மறந்து போச்சுன்னா, வெளியே இருக்கிற விஷயங்கள் மறைந்து போனால் உள்ளே இருக்கும் உணர்வை கொண்டு வெளியே இருப்பதை நினைவுபடுத்தி கொள்ளலாம். அப்போ விழிப்புணர்வு என்பது விழிப்பு பிளஸ் உணர்வு. விழிப்பு என்பது வெளியே இருப்பது, உணர்வு என்பது உள்ளே இருப்பது. இது இரண்டும் சந்திக்கும் புள்ளியைத்தான் நாம விழிப்புணர்வுன்னு சொல்றோம். எது இரண்டும்? விழிப்பும் உணர்வும். விழிப்பு என்பது என்ன? உங்களுக்கு வெளியே என்ன நடக்கிறது, உங்கள் முன்னால் என்ன இருக்கிறது என்பதோடு தொடர்பு கொள்வது. உங்க முன்னாடி உங்க முன்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன், நான் பேசுறதோடு நீங்க தொடர்பு கொள்றது, இதற்கு பெயர் விழிப்பு. என்னோடு தொடர்பு கொண்ட பிறகு நான் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் செவி வழியே போய் உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்றை உணர்த்துகிறது. நீங்க அந்த புரிதலை ஏற்படும் போது, ஏதோ ஒன்றை நீங்கள் உணரும் போது, அந்த உணர்வை நீங்கள் அனுபவிக்கும் நிலையில் இருந்தால் இந்த நிலையை நாம் விழிப்புணர்வு என்கிறோம். ஒருவேளை நான் பேசுவதை நீங்கள் கவனிக்காவிட்டால், நீங்கள் உங்கள் மனதில் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும், நான் இங்கே பேசிட்டு இருக்கேன், நீங்க வேற ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய விழிப்புணர்வு முழுமையானது அல்ல. ஏன்னா இப்போ நீங்க விழிப்புணர்வில் இல்லைன்னா இருக்கீங்க. எதனோட விழிப்புணர்வோடு இருக்கீங்கன்னா, பகுதி விழிப்புணர்வாக இருக்கிறீர்கள். வெளியே இருக்கும் என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளாமல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனதோடு உள்ள மட்டும் நீங்க தொடர்பு கொண்டுட்டீங்க. அந்த இணைப்பு வெளியே வரல, என்கிட்ட வரல. நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்குள்ளே நின்னுட்டீங்க. என்னோடு நீங்கள்
இணையவில்லை, என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளவில்லை. இதை நாம் முழுமையான விழிப்புணர்வுன்னு சொல்ல முடியாது. அப்போ விழிப்புணர்வு என்றால் என்னவென்றால், ஒரு பகுதி உங்களுக்குள்ளே இருக்கிறது, அதை உணரக்கூடிய பகுதி. இன்னொரு பகுதி எதை உணர்கிறதோ அந்த பகுதி வெளியே இருக்குது. உதாரணமாக, உணவு அப்படிங்கிறது விழிப்பு, சாப்பாடு அப்படிங்கிறது விழிப்பு. அது எப்போவுமே வெளியே இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டு உள்ளே போய் அதை உங்களுக்குள் ரத்தமாக மாற்றுவது, நீங்கள் ஜீரணம் செய்வது என்பது உணர்வு. இப்போ இந்த இரண்டுமே ஒன்றாக சேரும் போது தான் அந்த பசி நிறைவு, பசியாறுதல் என்ற சம்பவம் நடக்கும். இந்த பசியாறுதல் தான் விழிப்புணர்வு. அப்போது வெளியே சாப்பாடு இருக்குது, நீங்கள் சாப்பிடலை, இப்போ உங்கள் வயிறு நிறையாது, உங்கள் பசி தீராது. இப்போது உங்களுக்கு உள்ள பசி இருக்குது, வெளியே சாப்பாடு இல்லை, இப்போதும் உங்கள் பசி நிறையாது. அப்போ விழிப்புணர்வுனா என்னன்னா, உங்களுக்குள் இருக்கும் ஒரு பகுதி வெளியே இருக்கும் தன்னுடைய மறுபகுதியோடு இணைவதைத்தான் நாம் விழிப்புணர்வு என்கிறோம். இது ரெண்டும் இணைகிற அந்த புள்ளி இருக்கு பாருங்க, அதுதான் விழிப்புணர்வு. ஆனால் நாமெல்லாம் என்ன சொல்கிறோம், கண்களை மூடி உட்கார்ந்துட்டு நான் விழிப்புணர்வில் இருக்கிறேன். தவறான கருத்து. கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் விழிப்புணர்வில் இருக்க முடியாது. வெளியே ஒன்று இருக்கிறது, இப்போது நான் வெளியே மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன், அது எனக்குள் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. தவறான கருத்து. இப்போ நான் வெளியே இருக்கேன், இப்போ நீங்கள் மொபைலில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நான் வெளியே இருக்கேன். இந்த வெளியே இருக்கக்கூடிய என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள் போய் ஏதோ ஒன்று ஏற்படுத்துகிறது, ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இப்போது நீங்கள் விழிப்புணர்வில் இருக்கிறீர்கள். அப்போ வெளியே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பதன் பெயர்தான் விழிப்புணர்வு. இப்போ விழிப்புணர்வு என்பது 2 பகுதிகளை கொண்டது. பகுதி வெளிப்பகுதியும் பகுதி உள்பகுதியும் கொண்டது. இந்த ஏதோ ஒரு பகுதியில் இந்த வெளிப்பகுதியோடு மட்டுமே நீங்கள் தொடர்பு கொண்டிருந்தால், உங்களுக்குள் இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் அதோடு இணைக்காமல் இருந்தால் அதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக வாழ்க்கைன்னு பேர். வெளியே இருக்கிறதோட மட்டும் நீங்கள் எனக்கு இருக்கிறது, உள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. உள்ளே என்ன இருக்குது, இந்த வெளியே இருக்கிற விஷயம் எப்படி போய் இணையுது, எதுவுமே தெரியாது. வெளியே இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உலக வாழ்க்கை. இப்போது வெளியே இருக்கிற எதுவுமே உங்களுக்கு நீங்கள் பொருட்படுத்தவே இல்லை, உள்ளே இருக்கிறதோடு மட்டும் இணைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதன் பெயர் துறவு வாழ்க்கை. அப்போ துறவு அப்படிங்கிறது நாம் போடுற உடையிலேயோ நாம் போடுற மாலையிலேயோ நாம் வச்சிருக்க தாடியிலேயோ இல்லை, நீங்கள் எதோடு தொடர்பு கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. நீங்கள் தாடி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஒரு காவி உடை அணிந்து கொண்டு வெளி உலகத்தின் மீதே உங்கள் கவனம் இருந்தால் நீங்கள் துறவி அல்ல. நீங்கள் வண்ண உடை உடுத்தி இருக்கு, நீங்கள் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கீங்க, இன் பண்ணியிருக்கீங்க, வெளியே இருக்கிற மீது உங்கள் கவனம் இல்லை, உள்ளே மட்டும் உங்கள் கவனம் இருந்தால் நீங்கள் துறவி. ஆனால் இது ரெண்டுலேயும் சிக்கல் என்னன்னா, இது ரெண்டுமே முழுமையானதல்ல. துறவும் முழுமையானதல்ல, உலக வாழ்க்கையும் முழுமையானதல்ல. அப்போ எது முழுமையானது? அது இந்த இரண்டுக்கும் நடுவே இருக்கிறது. முழுமையாக நீங்கள் வெளி உலகத்தை துறந்து விட்டு ஒரு காட்டிற்குள் செல்வது முழுமையானதாகாது. ஏனென்றால் அப்படி செல்லும் மனிதன் கடலில் பெய்யும் மழையை போன்றவன். அவனுக்கே பலன் இல்லை, இந்த உலகிற்கும் பலன் இல்லை, அந்த துறவினால் யாருக்கும் பலன் இல்லை. ஒரு துறவு என்பது தனக்கும் மற்றவர்க்கும் இந்த சமுதாயத்திற்கும் உபயோகமாக இருக்க வேண்டும். அப்போ தனக்குள் சென்று தன்னை மறைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் வாழ்வது ஒரு வாழ்வு. அது அந்த மனிதனோடு அது முடிந்து விடுகிறது. இன்னொரு வாழ்க்கை என்னவென்றால் வெளி உலக வாழ்க்கையில் மட்டுமே வாழ்வது. அதிலும் அந்த மனிதனுடைய சுயநலம் தான் இருக்கிறது. தனியாக போகிறதும் அந்த மனிதனுடைய சுயநலம் தான். யாருக்கும் அவன் எதையும் சொல்லாமல், யாருக்கும் அவன் எந்த விதமான வழியும் காட்டாமல் தனக்குள்ளே வைத்துக்கொள்வது என்பது ஒரு வகையான சுயநலம். அதே போல உலக வாழ்க்கையில் இந்த பொருட்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இதெல்லாம் என்னுடையது என்று வாழ்வதும் சுயநலம். இது ரெண்டுமே சரியானதல்ல. அப்படியானால் எது சரியானது? உள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மையை வெளியே இருப்பவரோடு பகிர்ந்து கொள்வது. ஒரு குருவுக்குள் உள்ளே அந்த ஆனந்தத்தன்மை இருக்கிறது, அவர் அதை வைத்துக்கொண்டு சும்மா இருப்பதில்லை. தன்னிடம் இருக்கிறது, தான் மட்டுமே அதை அனுபவித்தால் போதுமானது என்ற எண்ணம் அவரிடம் இல்லை. அவர் என்ன செய்கிறார் என்றால், வெளியே தன்னை சுற்றி இருக்கும் வெளியே இருப்பவர்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறார். இப்போதுதான் அது முழுமையானதாக ஆகிறது, அது ஒரு வட்டமாக முழுமை பெறுகிறது. அப்போ விழிப்புணர்வு என்பது ஒரு பகுதியை கொண்டதல்ல, அது அதற்குள் 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒரு நாள் என்பதில் 2 பகுதிகள் இருப்பது போல. ஒரு நாள்னா அது 2 பார்ட் இருக்கு. ஒன்று
பகல், இன்னொன்று இரவு. இந்த இரண்டையும் இணைச்சதைத்தான் நான் நாள்னு சொல்றோம். அதே போல விழிப்புணர்வு என்பது உள்ளே மற்றும் வெளியே இந்த இரண்டும் இணைந்தது. இந்த இரண்டும் இணைந்து ஒரு வட்டமாக இருப்பதைத்தான் ஒரு நாள் என்று சொல்கிறோம். இந்த உள்தன்மையும் வெளித்தன்மையும் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளும் அந்த புள்ளியைத்தான் நாம் விழிப்புணர்வு மையம் என்று குறிப்பிடுகிறோம். எனவே விழிப்புணர்வுனா கண்களை மூடி இருப்பதோ அல்லது ஒரு பொருளின் ஒரு பொருள் மீதே ஒருவருக்கு முழு விழிப்புணர்வு இருக்கும். விஞ்ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் இரவும் பகலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க மண்டையில் அதான் ஓடிட்டே இருக்கும். கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த விஞ்ஞானி மூளையில் வேறு எதுவுமே இருக்காது. அந்த கொரோனான்னு அதே தான் ஓடிட்டுருக்கும். இவருக்கு வெளியே மட்டும்தான் இருக்கும், உள்ளே இருக்கிறதோடு அவருக்கு எந்த இணைப்பும் இருக்காது. எனவே இது ஒரு வகையான இது ஒரு பகுதி. இன்னொருத்தருக்குள்ள என்ன அப்படின்னா தனக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத சாட்சியாக தனக்குள்ள மட்டுமே பார்த்துட்டு இருப்பார். தன்னோடு மட்டும் நின்றுட்டு இருப்பார், இணைஞ்சிருப்பார். இது ஒரு பகுதி. இது இரண்டுமே இரண்டு பகுதிகள். இது ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது விழிப்புணர்வு என்ற மாபெரும் வெளிச்சம் தோன்றுகிறது. எப்படி ஒரு இரண்டு கல் ஒன்றை ஒன்று உரசும் போது நெருப்பு தோன்றுகிறதோ, ஒரு தீப்பெட்டியும் ஒரு தீப்பெட்டி பட்டையும் சேரும் போது வெளிச்சம் தோன்றுகிறதோ, அதே போல இரண்டு புள்ளிகள் விழிப்பு மற்றும் உணர்வு என்ற இந்த இரண்டு புள்ளிகளும் சந்திக்கும் போது விழிப்புணர்வு என்ற மாபெரும் ஜோதி தோன்றுகிறது. அந்த ஜோதியில் உள்ளே மற்றும் வெளியே இந்த இரண்டுமே இல்லாமல் போகிறது, அல்லது அந்த இரண்டையும் தனக்குள்ளே கொண்டு வந்தவன் ஆகிறான். இந்த பகுதியாக இருக்கும்போது முழுமையடையாதனால இந்த முழுமையடையாத பகுதி இன்னொரு பகுதியை நோக்கி நகர்ந்துட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உலக வாழ்க்கை போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு துறவரம் போயிடுவாங்க. துறவரம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருந்துட்டு வீட்டை நினச்சிட்டு இருப்பாங்க. இப்படித்தான் விழிப்புணர்வு ஒவ்வொரு பகுதியை மாற்றும் போது இப்படி ஆயிடும். அப்போ நீங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டே இறைவனை நினைத்து கொண்டிருப்பது, இறைவனை நினைத்து கொண்டே குடும்பத்தில் இருப்பது, இந்த இரண்டும் நீங்கள் செய்யும் போது இது முழுமையானதாகிறது. எந்த ஒரு பகுதியாகவும் அதை பிரிக்காமல் முழுமையாக அதை மாற்றுகிறீர்கள். எனவேதான் ராமருடைய அவதாரத்தை நாம் முழுமையான அவதாரம் என்று குறிப்பிடுவதில்லை. முழுமையான அவதாரம் என்பது கிருஷ்ணாவதாரம் தான். ஏனென்றால் அவன் அந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்கிறான். உலக வாழ்க்கையும் ஞான வாழ்க்கையும் ஒரு புள்ளியில் அவன் இணைப்பதால் அந்த அவனுடைய அவதாரத்தை நாம் முழுமையான அவதாரம் என்று குறிப்பிடுகிறோம். எனவே முழுமை என்பது உள்ளே இருக்கும் புத்தரையும் வெளியே இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் இணைப்பது. இந்த இரண்டும் இணையர் இடம்தான் விழிப்புணர்வு. எனவே நீங்கள் ஒரு பகுதியை மட்டும் வைத்து கொண்டிருந்தால், எனக்கு வெளி உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது, எனக்குள்ளே என்ன நடக்கிறது என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும், வெளி உலகத்தை பற்றி எனக்கு எந்த விதமான அறிவும் இல்லை என்றால் நீங்கள் முழுமை பெற்றவர் அல்ல. வெளியே இருப்பதோடு நான் தொடர்பு கொள்கிறேன், என் முன்னால் இருப்பதோடு நான் தொடர்பு கொள்கிறேன், அப்படிங்கிறது தான் முழுமையான நிலை. நீங்கள் உள்ளே இருக்க வேண்டும், உள்ளே இருந்து கொண்டு வெளியே இருக்கும் ஒன்றோடு நீங்கள் முழுமையாக தொடர்பு கொள்ள வேண்டும். தேவைப்படும் போது, எல்லா நேரம் தொடர்பு கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை, தேவைப்படும் போது தொடர்பு கொள்வது. ஆனால் இந்த உள்தன்மையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சிக்கல்னா, வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது தடுமாறுவாங்க, சமுதாய வாழ்க்கைக்கு போகும்போது தடுமாறுவாங்க. அந்த தடுமாற்றம் இல்லாமல் இயல்பாக உங்களோடு மற்றவரோடு சமுதாயத்தோடு இணக்கமாக போக முடிந்தால் அந்த நிலையைத்தான் நாம் விழிப்புணர்வின் உச்சம் தொட்ட நிலை, விழிப்புணர்வுடைய அந்த முழுமையான நிலையை அடைந்தவர் என்று குறிப்பிடுகிறோம். எனவே இதுதான் விழிப்புணர்வு. எனவே நீங்கள் தியானத்தில் தனியாக உட்காந்துட்டு நான் விழிப்புணர்வை அடைந்து விட்டேன் என்று சொல்வது முழுமையான உண்மை அல்ல, பகுதி உண்மை. அதே மாதிரி வெளியே இருக்கிற எல்லா விஷயம் தெரியும், எனக்கு எல்லா பொருட்களை பற்றியும் தெரியும், எல்லா பொருட்களும் எப்படி ஆக்கப்பட்டது, எல்லா அறிவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் முழுமையான விழிப்புணர்வு அல்ல, அதுவும் பகுதி நிலை. இந்த இரண்டும் சந்திக்கும் இடம்தான் விழிப்புணர்வு என்று சொல்லுவோம். இதுதான் விழிப்புணர்வுடைய ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9526293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.